நீங்க பாக்குறீங்க நார்த் இந்தியன்ஸ் இங்க வராங்க வேலைக்குன்னு. நாங்க அங்க மிஷனரிக்காக அங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அங்க பார்க்க போனோம் இல்ல அவங்க வருவாங்க இங்க பார்க்க வருவாங்க. கேட்டா சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய்க்கு வேலை இல்லையா அங்க. ஒரே ஒரு மாசத்துக்கு. ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன். இப்போ எங்க இருக்காங்க தெரியாது. ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 20 பேர் தங்கி இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் தங்க வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளமாமா. வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாங்களாமா. இங்க வந்து 12 மணி நேரம் வேலை செய்யணுமா. சம்பளம் கிடையாது. 1 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க வீட்டில். 365 நாளும் வேலை செய்யணும். சண்டே லீவ் கிடையாது. என்னைக்காவது சண்டே லீவ் கொடுப்பாங்க. சாப்பாடு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வெங்காயம் 3 தான் கொடுத்துருவாங்களாம். ஒரே கூடாரம் போட்டிருக்கான். ஒரே டாய்லெட் இருக்கு. 20 பேர் தங்கி இருக்கான். ஆனா வந்து சொல்றான் இது எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குன்றான். அவன் சொல்றான் சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஏன் எங்க ஊர்ல வீடு கிடையாது. எங்களுக்கு அவனுக்கு தகரத்துல வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க. வாணியம்பாடிக்கு பக்கத்துல தகரத்துல வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க. கிரானைட் கடையில அவன் தங்கி இருக்கான். சாப்பாடு கோதுமை மாவு இதுல கொடுத்துருக்காங்க. நல்லா படுத்தான் சாப்பிட்டான் தூங்குறான். 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் இல்லைங்க எனக்குன்றான். உங்களுக்கு எனக்கு செல்போன் 35,000 ரூபாய்க்கு அப்பா வாங்கி கொடுக்காட்டி கோவம் வருது. அப்படிதானே? கோவம் வருது இல்ல? வாங்கி கொடுக்கல அப்பாவை கேட்கற உரிமை தேவை. ஆனா இல்லன்னு ஒரு கோவம் வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்காம இருக்கிறோம். சொன்னா கோவம் வருது. அந்த பிள்ளையோட நேரா பிள்ளை வருது. ஒரு 500 கொடுங்க. எதுக்குடா? நீங்க கொடுங்க சொல்றேன். முந்திலாம் நம்ம கேட்டா கூட கிடைக்காது 50 காசு. 50 காசுக்கு ஆடிட்டர் வச்சு அப்பா கேள்வி கேட்பாரு. 50 பைசா உனக்கு எதுக்கு 50 காசு? நீ ரொம்ப செலவு பண்றடாம் பாரு 50 காசை. நேத்து கொடுத்துட்டு நாளைக்கு கேட்பாரு. நேத்து 50 காசு கொடுத்தனே எவ்வளவு இருக்குது மிச்சம் பாரு. வெறும் 50 காசுக்கு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு. அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த வழி பிள்ளைகளுக்கு தெரியல. அவ்வளவுதான் விஷயமே. வந்து கேட்கும் போது அப்பாட்ட கேட்க தப்பு கிடையாது. உரிமை இருக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியணும் என் அப்பா கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குறாரு. இது சும்மா வரலன்னு தெரியணும். இங்க போய் பாருங்க. இதுல இருக்கிற வீடியோ எல்லாம் கண்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மடகாஸ்கர்ல வெறும் பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். மரத்துல இருந்து பூச்சியை பிடிச்சி சாப்பிடுறான். அதுதான் இன்னைக்கு நிலைமை. கர்த்தர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக உலாவிட்டு இருக்குது. இன்னும் நடக்கல, இன்னும் நடக்காது, இன்னும் பைபிள்ல தீர்க்கதரிசனம் இருக்கு, இன்னும் வரப்போது, நடந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பாக.